மக்களே, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் விஜிஎஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம், நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ விஜிஎஸோட காஸ்டியூம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ப்ரோமோவை பொறுத்தவரையும் அவர் உள்ளே வந்தானே சேவிங் ஆர்டர் மற்றும் எவிக்ஷனுக்கு போகிறாரு. ஸோ சபரி ஃபஸ்ட்டு சேவ்டு. ஓகே, அதில் இன்னும் ஏதோ பேரியர் இருக்குது சபரி, அதை உடைச்சிருங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ சபரி உடைக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கப்பல, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை சபரி கிட்ட. பட் இந்த வாரம் சபரியோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. நான் கூட சபரி வந்து ஒரு கேஸ் லாயராக போகும்போது இதுவாக போகும்போதுலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா பண்ணுவார் சபரி. ஏன் நான் வீடியோலே சொல்லிட்டு இருந்தேன், சபரி தேர மாட்டான் போல இருக்கே, ஒன்றும் செய்ய மாட்டான் போல இருக்கேன்னு நானே சொல்லியிருக்கேன், அந்த அளவுக்கு பண்ணுவானான்ட்டு. ஆனால் இந்த வாரம் சபரி லாக் பண்ண மாதிரி எவனாலையும் லாக் பண்ண முடியல. ஒரு இது கேஸை போயிட்டு ஒரு லாயராக இருந்துக்கிட்டு ஆமாவா இல்லையா அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ல லாக் பண்ணதா இருக்கட்டும், அந்த எண்டிங், அந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட் எண்டிங் ஸ்டேட்மெண்ட் அவன் பேசி அந்த கன்க்ளூஷன் கொடுத்துதான் இருக்கட்டும்ன்ற மாதிரி. ஏன் விஜிஎஸே இன்னைக்கு வந்து பார்வதியை ரோஸ் பண்ணும்போது மக்களோட பேச்சுவார்த்தையே துண்டுக்கிறீங்களான்ற மாதிரி எடுத்ததே அது சபரியோட பாயிண்ட் தான். அந்த அளவுக்கு சபரி வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். பட் என்ன, நிறைய விஷயங்கள் 1 ஹவரில் காட்டப்படல, அதில் தான் எனக்கு சின்ன வருத்தம். மற்றபடி பேரியர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உடைச்சி வெளியே வரணும் தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அவங்ககிட்ட திறமை இருக்குங்க, சபரிக்கிட்ட திறமை இல்லாமலாம் இல்லை, திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமையை வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறான். அதை வெளியே கொண்டு வந்து நல்லா இப்போ காமிச்சாங்கல்ல கோர்ட் டாஸ்கில், அந்த மாதிரி அந்த அவுட்புட்டெல்லாம் எடுத்து காமிச்சு பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பற்றி யோசிச்சா சூப்பராக இருக்கும். அடுத்து செகண்ட் சேவ்டு சாண்ட்ரா. எது நியாயமோ அது பக்கம் நிற்கணும். ஆமாம் சார், எது நியாயமோ அது பக்கம் நிற்கணும் சார். பார்வதி எந்த பக்கம் நிற்கிறாங்களோ அது பக்கம் தான் சார் நியாயம். ஸோ பார்வதி நிற்கும் இடமெல்லாம் நானும் நிற்பேன் அப்படின்றது தான் சாண்ட்ராவோட குறிக்கலாகவே இருக்குது. ஏன் அந்த நியாயம் மாற்றம் வந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டாகவே அந்த ஒரு ஃபேவரிசம் பண்ணாங்கல்ல அந்த கேஸில் ஒன்று அரோரா மற்றும் பார்வதியோட கேஸ் வந்துச்சு. அதில் எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டது. அங்கே வந்து என்னென்னா, தன் வாயால் குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டால் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுன்றதையும், அதுக்கப்புறம் இந்த அவதூறு பேச்சு பேசினதையும் இதெல்லாமே அங்கே ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ அதில் சாட்சி இல்லைனாலுமே குற்றவாளி வாயிலிருந்து அந்த சில வார்த்தைகள்லாம் வந்துருச்சு. அதை கூட இவங்க கன்சிடரேஷன் எடுத்துக்காம, நான் பார்வதிக்கு பயாஸாக தான் கொடுப்பேன், பார்வதிக்கு சரியாக தான் தீர்ப்பை கொடுப்பேன்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு சில தீர்ப்புகள் கொடுத்தாவில் ஒரு சில தீர்ப்புகள், ஐயோ, சாண்ட்ரா ஒரு சில தீர்ப்புகள் கொடுத்தாங்க இல்லையா, அதுலேயே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கு அவங்க எந்த அளவுக்கு பையஸ்டா எந்த அளவுக்கு ஃபேவரிசமாக இருந்திருக்காங்கன்றது. அதைத்தான் விஜிஎஸ் சொல்ல வரார். அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லி நீங்கள் நியாயம் பக்கம் நிற்கணும், இது பக்கம் நிற்கக்கூடாது. ஸோ அந்த வாதம் வழிப்படியில் இது பண்ணி நியாயம் எந்த பக்கமும் அந்த பக்கம் இருங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்கள அந்த பக்கம் கொடுக்கறதுக்கு இடிக்குது, ஈகோ இடிக்குது. சாண்ட்ராவை பொறுத்தவரையும் ஈகோ தான் பிரச்சனை. ஏன் அப்படி இருந்தால் போயிட்டு திவ்யா கிட்ட பேசியிருக்கலாமே. திவ்யா கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஈகோ. அந்த ஈகோவால் தான் சாண்ட்ராவோட அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆப்பாகவும் ரிவர்ஸ் ஆகவும் திரும்பி மொத்தமாக வச்சு செஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் விஜய் சொன்னாலும் அவங்க நியாயம் பக்கம் போய் நிற்க போகிறதில்ல. அவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்ய போகிறாங்கன்றதுல மாற்றமே கிடையாது. அடுத்து கமருதீன் சேவ்டு. இதில் வேற 2 பேரும் பிரிஞ்சுக்கலாம், நம்ம பேசாமல் இருக்கலாம், கேமுக்கு அப்புறம் தான் நல்லதா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதில் கமருதீன் தான் பிரியணும்னு நினைக்கிறான், ஆனால் பார்வதி பிரியணும்னு நினைக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு கூட போய் பாடியிருப்பாங்க. பட் கமருதீனுக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் பிரியணும்னு நினைக்கிறாப்புல. கடைசியில் வந்து இப்படி சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ போகிற போக்கில் காணா வினத்து போய் வேலையை வந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி காணா வினத்து சொல்லிட்டாலும் சரி, அமித்தும் சேராமல் போயிட்டாலும் சரி, பார்வதிக்கு கமருதீனுக்கு பார்வதி அப்படின்ற ஒரு ட்ராக் தான் போகும், வேற வழி கிடையாது. இதில் 2 பேருமே நம்ப முடியாதுன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கமருதீனை சேவ் பண்ணியிருக்காங்க. 4வது பேசி இதெல்லாம் புரிஞ்சுதா கானா வினோத் அப்படின்றத சொல்கிறார் இல்லையா. கானா வினோத்துக்கு பயங்கரம் ஓப்பனாக சொல்லிட்டார், உன் நேம் டேமேஜ் ஆகுதியா, நீ வந்து உன் நேமுக்கு எடுத்துக்காத, உன் நேம் நல்லா தான் ரெப்புடேஷன் போயிட்டு இருந்தது, இந்த வாரம் பயங்கர அடியாக இருக்குது, ஸோ அதனால் உனக்கு ஓட்டெலாம் கூட கம்மியாகுது. ஸோ தட்ஸ் வை நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு கமருதீன்கிட்டலாம் உஷாராக இருந்துக்கிட்டு கேமை விளையாடுப்பா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக இந்த அளவுக்கு யாராலையும் சொல்ல முடியாது. அது கானா வினோத்துக்கு சொல்லிட்டார்.
அது மாற்றினார்னா அவருக்கு நல்லது, இல்லைன்னா வேலையே ஆகாது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அடுத்து 4 பேர் ஆச்சா, அடுத்து வியானா மற்றும் எஃப்ஜே உட்கார வச்சுட்டு, ஸோ அதில் எல்லாரும் கேட்கும்போது சுபிக்ஷா மற்றும் பார்வதி மற்றும் எஃப்ஜேன்றாங்க. ஏன்னா வியானா போகக்கூடாது சுபிக்ஷாக்கு, இன்னொரு பக்கம் பார்வதிக்கு எஃப்ஜே போகணும். இல்லைனா எஃப்ஜே வச்சு செய்கிறானே, பார்வதியெல்லாம் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா எஃப்ஜே மட்டும்தான். ஏன்னா பார்வதி மற்ற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கொஞ்சம் கெத்து காட்டுறது, சமாளிக்கிறது, இதெல்லாம் பயங்கரமாக பண்ண முடியும். ஆனால் எஃப்ஜே கிட்ட மட்டும் அதை செய்ய முடியல. அவன் வச்சு செஞ்சுன்னு உங்களை விட்டுறான் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.